World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். விழாவின் அடுத்த நிகழ்வாக சஸ்டிக் ஃபவுண்டேஷன் துவக்க விழா. சஸ்டிக் ஃபவுண்டேஷன் பெறுவதில் மகிழ்ச்சி, பகிர்வதில் பேரின்பம், இதுவே சஸ்டிக் ஃபவுண்டேஷன். சஸ்டிக் ஃபவுண்டேஷன் சேவையின் புதிய அத்தியாயம். வாழ்வில் வெற்றி பெறுவது சிறப்பு, பிறர் வாழ்வில் ஒளியேற்றுவது பெருமை, பெறுவது வாழ்க்கை, பகிர்வது மனிதநேயம். அன்பு சொந்தங்களே, ஜோதிடம் மனிதர்களுக்கு வழிகாட்டலாம், கல்வி மனிதர்களை உயர்த்தலாம், ஆனால் மனிதநேயம் மட்டுமே மனிதர்களை இணைக்க முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தோடு கல்விக்கு கரம் கொடுக்க, மருத்துவத்திற்கு துணை நிற்க, வாழ்வாதாரத்திற்கு வழிகாட்ட, தேவைப்படுபவர்களின் கண்ணீரை துடைக்க, நம்பிக்கை தேடுபவர்களுக்கு உறுதுணையாக நிற்க சமூக நலப்பணிகளை முன்னெடுத்து உருவாக்கப்பட்டுள்ள சஸ்டிக் ஃபவுண்டேஷன். ஒரு கை உதவினால் ஒரு வாழ்க்கை மாறும், பல கைகள் இணைந்தால் ஒரு சமூகமே மாறும். அந்த உயர்ந்த சேவை பயணத்தின் இனிய துவக்க விழாவை அனைவரின் கரங்கோஷங்களோடு துவக்க விழாவை ஸ்டார்ட் பண்ணலாங்களா? சத்தம் பத்தல, நல்லா சத்தமாக கிளாப் பண்ணுங்க பார்ப்போம். சிலர் செல்வத்தை சேர்க்கிறார்கள், சிலர் புகழை சேர்க்கிறார்கள், ஆனால் சிலர் மட்டுமே மனிதர்களின் அன்பை சேர்க்கிறார்கள். அன்புடையீர், கல்வி என்பது ஒருவரின் வாழ்க்கை மற்றும் சக்தி என்பதை உணர்ந்து பல மாணவர்களின் கல்வி பயணத்திற்கு உறுதுணையாக இருந்த தேவையுள்ள பல்லருக்கும் உதவிகரமாக நீட்டி மனிதநேயம் தனது அடையாளமாக வாழ்ந்து வரும் உயர்ந்த உள்ளம் டிவி சரஸ்வதி குளம் கரூர் மற்றும் சரஸ்வதி வெங்கட்ராமன் மஹால் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மதிப்புக்குரிய திரு ராமசாமி அவர்கள், பெறுவதில் மகிழ்ச்சி உண்டு, பகிர்வதில் பேரின்பம் உண்டு என்றும் சஷ்டி ஃபவுண்டேஷன் உயர்ந்த சிந்தனையோடு ஒருபோதும் அவரது சேவை மண்பனையாக கேள்விக்கும் விதமாக இந்த ஃபவுண்டேஷன் துவக்கும் விழா முக்கியமாக அழைப்பறகுவாய் அவரை வரவேற்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். திரு ராமசாமி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொழிலில் வெற்றி பெறுவது சாதனை, பிறர் வாழ்வின் நம்பிக்கை விதைப்பது புண்ணியம், உயர்ந்து நிற்பது பெருமை, உயர்ந்து நிற்பது மனிதநேயம். அன்புடையீர், தொழில்துறையில் சிறந்து விளக்குவதாக ஆன்மீகம், அன்னதானம், கல்வி உதவி, சமூக சேவை என அமைதியாக பல்வேறு வாழ்வில் ஒளி ஏற்றி வரும் கரூரில் மதிப்புக்குரிய தொழில் பெற கிராஃபிக்ஸ் நிறுவனத்தை தலைவரான திரு எஸ்.ஆர். செந்தில்குமார் அவர்களை இன்று சஸ்டிக் ஃபவுண்டேஷன் துவங்க வைக்க தனது வருகையால் சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் அன்பும் மரியாதையும் கலந்து அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களை பற்றி நமது நிறுவன தலைவர் வீடிஆர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். இப்போது சஸ்டிக் குழுமத்தின் 50 விழாவில் சஸ்டிக் ஃபவுண்டேஷனுடைய தொடக்க விழாவை நாம் சிறப்பிக்க இருக்கிறோம். இந்த தொடக்க விழாவிற்கு டிவி சரஸ்வதி குழுமத்துடைய நிறுவனர் திரு ராமசாமி அவர்களும் மற்றும் எஸ்ஆர் கிராபிக்ஸுடைய நிறுவனர் எஸ்ஆர் செந்தில்குமார் சார் அவர்களும் மற்றும் நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகளும் சஸ்டிக் குழும நிர்வாகிகளும் இணைந்து நம்மளுடைய சஸ்டிக் ஃபவுண்டேஷனை தொடங்கியிருக்கிறார்கள். எஸ்ஆர் செந்தில்குமார் சார் அவர்களுடைய ஏவியை பார்த்த பின்பு நாம் விழாவிற்கு செல்லலாம். எஸ்ஆர் செந்தில்குமார் சார் அவருடைய காணொலியை காணலாம். இன்னையிலேருந்து சஸ்டிக் ஃபவுண்டேஷனுடைய தொடக்க விழா இன்றைக்கி அதனுடைய சேவையை தொடங்கியிருக்கிறோம். ஜோதிடத்துறையை சார்ந்த மருத்துவ உதவி கேட்டிருக்காங்க, மேலும் ஒருத்தங்க கல்வி உதவி கேட்டிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் இன்றைக்கி மேடையிலே வச்சு நம்ம ஃபவுண்டேஷனுடைய நலத்திட்ட உதவியை தொடங்கியிருக்கிறோம். இப்பொழுது ஏவியை காணலாம். எஸ்ஆர் செந்தில்குமார் ஐயா அவர்களுடைய ஏவி. எஸ்ஆர் செந்தில்குமார் அவர்கள்
SR கிராபிக்ஸ் கரூர். சில மனிதர்கள் தங்களுக்காக மட்டும் வாழ்வதில்லை, பிறர் வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்காகவே இறைவனால் அனுப்பப்படுகிறார்கள். அப்பேற்பட்ட மனித நேயத்தின் உருவமாய் இன்று நம்மிடையே வருகை தந்திருக்கிறார் SR செந்தில்குமார் அவர்கள். கரூரில் SR கிராபிக்ஸ் மூலம் தொழிலில் சிறந்த முன்னேற்றத்தை உருவாக்கி தரமான சேவையாலும் நம்பிக்கையாலும் பலரின் அன்பை பெற்றவர். ஆனால் அவரின் உண்மையான அடையாளம் தொழில் அல்ல, மனித நேயம்தான். சிவபக்தியில் ஆழ்ந்து ஆன்மீக நெறியாளராக இருந்து கோவில் திருப்பணிகள், அன்னதானங்கள், கல்வி உதவிகள், மருத்துவ உதவிகள் என அமைதியாக பல உயிர்களுக்கு நம்பிக்கையாக நிற்கும் கருணை உள்ளம். ஒருவர் உதவி கேட்டால் அதை இறைவன் இட்ட ஆணையாக நினைத்து செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழும் தன்னலமற்ற மனிதர். சஸ்டிக் குழுமத்தின் 6ஆம் ஆண்டு ஐம்பெரும் குடும்ப விழாவில் சஸ்டிக் ஃபவுண்டேஷன் துவக்க நிகழ்வுக்கு தங்களின் வருகை எங்களின் பெருமை. சஸ்டிக் குடும்ப விழாவிற்கு திரு SR செந்தில்குமார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். கரகோஷத்துடன் செந்தில்குமார் அவர்களை மேடை கலைக்கின்றோம். சஸ்டிக் ஃபவுண்டேஷன் துவக்க விழா நமது சிறப்பு விருந்தினர் செந்தில்குமார் ஐயா அவர்களால் திறக்கப்பட இருக்கிறது. நல்லா சத்தமாக கிளாப் பண்ணுங்க பாப்போம். சஸ்டிக் ஃபவுண்டேஷனை துவக்க விழாவை துவக்கி வைத்த நமது சிறப்பு விருந்தினருக்கு மிக்க நன்றி. நம்முடைய சஸ்டிக் ஃபவுண்டேஷனுடைய இது முதல் நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபவுண்டேஷன் SR செந்தில்குமார் சார் அவர் கைகளாலேயும் நம்முடைய ஜோதிட பிரபஞ்சக்குழு அறக்கட்டளை, நாங்கள் ஏற்கனவே ஒரு அறக்கட்டளை ரன் பண்ணிகிட்ருக்கோம், அந்த நிர்வாகிகளாலேயும் தொடங்கப்பட்டுள்ளது. இது மிக சிறப்பாக அனைத்து ஜோதிடர்களுடைய நலனுக்காகவும் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் இன்று முதல் பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஸோ நம்முடைய ஃபவுண்டேஷனை பற்றி சிறப்புரையாற்றுமாறு சிறப்பு விருந்தினர் SR செந்தில்குமார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஓப்பன் பண்ண ஃபவுண்டேஷன் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. எனக்கும் குருஜிக்கும் காசி பயணத்திலிருந்து தொடர்பு கொண்டு இருக்கிறோம். அவருடைய வகுப்புகளில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். மிக்க சிறப்பாக உள்ளது. மேலும் இந்த ஃபவுண்டேஷன் மிக சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் மக்களின் சார்பாக நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்முடைய ஃபவுண்டேஷனை தொடங்கி வைத்த SR செந்தில்குமார் சார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறோம். நம்முடைய பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் பொன்னாடை போற்றி சிறப்பு அன்பளிப்பு கொடுக்க இருக்கிறார்கள். சஸ்டிக் ஃபவுண்டேஷன் தொடங்கிய இந்த தருணத்திலிருந்தே நம்ம நலத்திட்ட உதவிகள் கொடுக்க இருக்கிறோம். முதலாவது நலத்திட்ட உதவியாக வயதில் மூத்த ஜோதிடர் விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்கள் ஒவ்வொரு மாதமும் அவர் மருத்துவ செலவுக்காக 1000 ரூபாய் நிதியுதவி கேட்டிருக்காரு, மருந்து மாத்திரை வாங்குறதுக்காக. இந்த மாதம் முதல் அவருக்கு மாதம் 1000 ரூபாய் சஸ்டிக் ஃபவுண்டேஷன்லேருந்து மருத்துவ உதவிக்காக போய்விடும்.
கருணாகரன் ஐயா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றேன். விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்கள் மேடைக்கு வாங்க. திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவர். அனைவருக்கும் வணக்கங்க. அடுத்ததாக நம்ம அந்த பையனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாகவே நம்ம தத்தெடுத்துட்டு தான் சொல்லுவோம். ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய பள்ளிக்கான படிப்பு கட்டணத்தை செலுத்திட்டு வரோம். அந்த வகையில் இந்த வருஷத்துலேருந்து நம்முடைய சஸ்டிக் ஃபவுண்டேஷன் மூலமாக அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் நம்ம கட்டப் போகிறோம். அதனுடைய ஒரு சின்ன தொகையை இப்போது இந்த மேடையில் நம்ம வழங்கியிருக்கிறோம். அந்த தம்பி வந்து நம்ம துணை செயலாளர் தனபாக்கிய மேடம் அவர்கள் மூலிமா ரெஃபரலில் வந்தவங்க. ஸோ இன்றைக்கான நிதி உதவியை அவர்கள் கைகளில் நம்ம ஒப்படைக்கிறோம். அந்த தம்பி பேர் என்ன? அந்த தம்பி வந்து சஞ்சய், கோயம்புத்தூரை சேர்ந்த நபர். அவர்களுக்கு சஸ்டிக் ஃபவுண்டேஷன் சார்பாக கல்வி உதவித்தொகையை வழங்கியிருக்கிறோம். நம்முடைய சஸ்டிக் ஃபவுண்டேஷனுக்கு நம்ம கம்பெனிகளிலிருந்து நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய வருமானத்தை ஒரு பகுதியாக எடுத்து வைத்து நம்ம ஃபவுண்டேஷன் மூலியமாக நிறையா நலத்திட்ட உதவிகளை செய்ய இருக்கிறோம். இந்த நலத்திட்ட உதவியில் முக்கிய முன்னுரிமை யாருக்குன்னா நம்மள்கிட்ட படித்த மாணவர்கள் மற்றும் நம்மள்கிட்ட வாடிக்கையாளராக இருக்கிறவங்க, நம்மளோட ஜோதிட பிரபஞ்ச குழு, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய தெரிஞ்சவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்க போகிறோம். இவங்க ரெஃபரலில் வரவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்முடைய ஃபவுண்டேஷன் மூலமாக கல்விக்காகவோ அல்லது மருத்துவ உதவிக்காகவோ இல்லை எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அது நியாயமான தேவையாகவும் அவசர தேவையாகவும் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான உதவியை நம்மால் முடிந்த அளவுக்கு சஸ்டிக் ஃபவுண்டேஷன் மூலமாக இன்று முதல் நம்ம செய்ய இருக்கிறோம். இந்த ஃபவுண்டேஷனில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்றிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மள்ட்ட நிறையா மாணவர்கள் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 2500 மாணவர்கள் மேலே படிச்சிருக்கீங்க. ஆனால் எல்லா மாணவர்களும் ஆஃபீஸ் போட்டு தொழில் முறையாக ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. ஸோ எல்லோரும் என்ன ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா, சார் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களோட நாங்கள் பயணிக்கணும், நீங்கள் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுக்கு கனெக்ஷன்லேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வேண்டுகோள் விட்டாங்க. அதுக்காக நம்ம புதுசாக ஒரு ட்ரைனிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபவுண்டேஷன் மூலமா நடக்கக்கூடிய ட்ரைனிங் பிடிஆர் ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜி ட்ரைனிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ட்ரைனிங்கோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ஜோதிடம் படிச்சிருக்கீங்களோ, நம்மள்ட்ட வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் படித்தவங்க, இல்லை நான் அஸ்ட்ராலஜி முடிச்சுட்டு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் பெரிய லெவலில் அதில் ஜெயிக்க முடியல, பெருசாக ஏர்ன் பண்ண முடியல, பொருளாதார தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ட்ரைனிங் வந்து கண்டினியூவாக தினசரி வகுப்பாக நடக்கும். சனி ஞாயிறு தவிர மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் இந்த ட்ரைனிங் வந்து நடக்கும். டெய்லியும் ஈவினிங் 5:30 7 o'clock வரைக்கும் நடக்கும். இதில் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ இல்லை ஜோதிடம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவங்க யார் வேணாலும் இதில் ஜாயின் பண்ணலாம். இந்த ட்ரைனிங்கோட நோக்கமே உங்களை நல்லா சம்பாதிக்க வைக்கிறது தான். யாருக்கெல்லாம் மாதம் 30,000 1 லட்ச ரூபா வரைக்கும் ஜோதிடத்தில் சம்பாதிக்கணும்னு ஆசை, கை தூக்குங்க. அப்போ எல்லோரும் அட்மிஷன் போட்டுட்டு தான் நீங்கள் கிளம்புறீங்க, சரிங்களா? சம்பாதிக்கணுங்கிற ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது, அது குரு சொல்கிற மாதிரி உழைக்கணும், அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கணும்னு கூப்பிட்டா முதலாக வந்து நிற்கணும். மதியானம் சாப்பிட்டோன்னே பையை தூக்கிட்டு சார் எனக்கு ஃப்ரீ புக்கை கொடுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லக்கூடாது. 8 மணி ஆனாலும் குரு சொல்கிற வரைக்கும் இடத்த விட்டு நகரக்கூடாது. இப்படி பல தியாகங்களை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ட்ரைனிங்லேயே ஜாயின் பண்ணணும். ஏன்னா இந்த ட்ரைனிங் வந்து சாதாரணமான ட்ரைனிங் இல்லை, ஃபுல் ஃபோக்கஸ்டாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டெய்லியும் கிளாஸ் எடுக்க போகிறேன். எல்லாருமே நீங்கள் 6 மாதம் கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா அதோட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வந்து அப்படியே டெய்லியும் கிளாஸஸ் வரமாட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. பட் இந்த ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங் உங்களுக்கு ட்ரைனிங் நடந்துக்கிட்டே இருக்கும், டெய்லியுமே நடக்கும்.
யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் அந்த மாதத்தில் ஃபீஸ் பே பண்ணி கற்றுக்கலாம். நான் ஏன் இது ஃபீஸ் வச்சுருக்கேன்னா, இது ஃபவுண்டேஷன் மூலிமா நடக்கக்கூடிய வகுப்பு. இதில் யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்டாக பே பண்ணி படிக்கிறீங்களோ அந்த பணம் நம்முடைய ஃபவுண்டேஷனுக்காக செலவு செய்யப்படும். சஸ்டிக் அகாடமியில் நடத்தக்கூடிய வகுப்புகள் வந்து தனி, அது வந்து நம்முடைய கம்பெனிக்காக நடத்துகிற வகுப்பு. இந்த வகுப்பு வந்து நான் ஃபவுண்டேஷனுக்காக நடத்துகிறேன். இதில் 2 பர்பஸ் இருக்குது. ஃபவுண்டேஷனுக்கும் ஃபண்டு சேரும், உங்களுடைய ஒரு பங்களிப்பு அதில் வந்துடும். உங்களுக்கும் நான் ட்ரைனிங் கொடுத்து உங்களை ஒரு நிரந்தரமான நல்ல ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய பொருளாதாரத்தில் மேம்படக்கூடிய ஒரு தொழில்முறை ஜோதிடரை மாற்றணும். அதுதான் என்னுடைய வேலை. ஸோ அதில் பாருங்கள், நம்ம வந்து இந்த லெட்டர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இதோடைய சிறப்பம்சங்கள் பார்த்தீங்கன்னா, நோக்கமே தொழில்முறை ஜோதிடர்களுக்கு தொடர்ச்சியாக வாழ்நாள் பயிற்சி அளித்து அவங்கள பொருளாதார முன்னேற்றத்தை அடைய வைப்பது தான். அதுதான் இதோடைய நோக்கமே. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, எங்கிட்ட மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய ஜோசியிட்ட படிக்கிறீங்க. அதுக்கு பேர் என்னென்னா உண்மையான ஆர்வம் கிடையாது, அதுக்கு பேர் ஆர்வ கோளாறு. ஆர்வ கோளாறில் இவர் என்ன சொல்வார், அவர் என்ன சொல்வார், இவர் நட்சத்திர கிளாஸ் போட்டிருக்காரு, அவர் பாவ கிளாஸ் போட்டிருக்காரு, இன்னொருத்தர் கர்ணம் கிளாஸ் போட்டிருக்காருன்னு எல்லா கிளாஸையும் படிச்சிட வேண்டியது. எல்லா கிளாஸ் படித்து நீங்கள் என்ன சாதிச்சிங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய கண்ணாடி முன்னாடி நின்று எல்லாரும் போய் கேளுங்க. நீங்கள் நைட்டு ஃபீஸ் கொடுத்து படிச்சிருப்பீங்க, கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பீங்க கிளாஸ்க்காக. ஆனால் அந்த 1 லட்ச ரூபாயை ஃபஸ்ட்டு நீங்கள் சம்பாதிச்சு அதை எடுத்தீங்களா? அது உங்களோட முதலீடு தானே. ஸோ அதை யோசித்து தான் இந்த வகுப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையணும். இந்த வகுப்பு வாழ்நாள் முழுவதும் தொடர் பயிற்சி அளிக்கும் வகுப்பாக குருவுடன் இணைந்து செயல்படும் தன்மையை கொடுக்கும். ஏன் குருவுடன் இணைந்து செயல்படும் தன்மை? எங்கே ஃபங்க்ஷன் நடந்தாலும் நீங்கள் தான் முதல்ல வந்து நிற்கணும். உங்களை தான் வாலண்டியராக போடுவேன், வந்து ஒர்க் பண்ணணும் குருவுக்காக. கிளாஸ் மட்டும் படித்தா பத்தாது, குருவுக்காக சேவை பண்ண. இப்போ கரூரில் ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம், நாளைக்கு சென்னையிலையும் கிளாஸ் போடுவோம், நாளைக்கு மும்பையிலையும் ஃபங்க்ஷன் நடக்கும், மலேசியாலையும் ஃபங்க்ஷன் நடக்கும். எல்லா இடங்களுக்கும் உங்களை கூட்டிகிட்டு போவேன். ஆனால் நீங்கள் ட்ராவல் பண்ணி வர ரெடியாக இருக்கணும். அடுத்து 2வது, இதுக்குன்னு தனி வாட்ஸ்அப் குழு உருவாக்கப்படும். ஒவ்வொரு நாளும் வகுப்பிலும் எடுத்துக்காட்டு ஜாதகங்கள் பயிற்சி அளிக்கப்படும். இப்போ நீங்கள் நிறையா கிளைண்ட்ஸ் பார்ப்பீங்க, நானும் நிறைய கிளைண்ட்ஸ் பார்ப்பேன். அந்த கிளைண்ட்ஸ் பார்க்குறதுல ரொம்ப வித்தியாசமான ஜாதகங்கள் வரும். அந்த ஜாதகத்தில் அன்றைக்கி வாட்ஸ்அப் குழுவில் போட்டுருவோம். அந்த ஜாதகத்தில் என்ன வித்தியாசமான பலன்கள் நடந்துச்சுங்கிறத நாம் அன்னன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணுவோம். உங்களை கொஷின் கேட்பேன், நீங்களும் ஆராய்ச்சி பண்ணி பலன் சொல்லணும். அது கடைசியாக நான் விளக்கம் கொடுப்பேன். அந்த ப்ராக்டிக்கல் செஷன் டெய்லி வகுப்பில் நடக்கும். அடுத்தது, மனிதர்களுக்கு எப்படியெல்லாம் பிரச்சனை ஏற்படுதோ அதுக்கு எளிய முறையில் சிறப்பு பரிகாரங்கள் அதில் கற்றுக் கொடுக்கப்படும். தொழில்முறை ஜோதிடர் கற்றுக்கிட்டு அலுவலகம் திறந்து ஆஃபீஸ் எப்படி போட்டு வாடிக்கையாளர்களை எப்படி அணுகிறது, ஆன்லைன் மூலமாக எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணுறது, யூடியூப்பில் எப்படி பேசுகிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்கப்படும். இதெல்லாம் நீங்கள் ஒரு பேக்கேஜ் மாதிரி பயன்படுத்திக்கணும். ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட நிறைய பேர் என்ன தெரியுமா, பேசவே தெரியாது. ஜாதகத்தை பார்த்தோன்னே இன்னும் 5 வருஷத்தில் உங்களுக்கு தொழில் வந்து படுத்துரும், 50 லட்ச ரூபா லாஸ் ஆகிடும், நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க, விளங்க மாட்டீங்கன்னு இப்படி பல ஜோசியர் பலன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு ஜோசியர் சொல்லாமா? சொன்னால் அடுத்த தடவை உங்கள்கிட்ட யாருமே வரமாட்டாங்க. அப்படியே உண்மையாலுமே அவங்களுக்கு தொழில் நஷ்டம் வர மாதிரி இருந்தாலும் அதை சொல்கிற விதத்தில் சொல்லணும். அதுக்கு பேர் கிளைண்ட் ஹேண்டிலிங்னு பேர். இப்போ உங்கள் எல்லாரும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, எல்லாரும் 100 வகுப்பு படிச்சிருக்கீங்க, 50 வகுப்பு படிச்சிருக்கீங்க. யாரும் ஒரு வகுப்பு படித்தவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் இன்றைக்கி பட்டம் வாங்கினவங்க எல்லாரும் 5 வகுப்பாவது மினிமம் படிச்சிருப்பீங்க. திருப்பி அவங்கள 5 வகுப்பு படிக்க வைக்கிறேன்னா அதுக்குன்னு ஒரு தொழில்முறை நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் படிக்க வைக்க முடியும். அதுக்கு பேர் என்னென்னா ஜனவசியம்னு பேர், தனவசியம்னு பேர். அந்த ஜனவசியத்தை எப்படி உருவாக்குறதுங்கிறத நான் உங்களுக்கு வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன். அது ஒன்றும் மந்திர மாந்திரிக வேலையெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறங்கள தான் ஜனவசியமே இருக்குது. ஸோ அது முக்கியமான பாயிண்ட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அடுத்தது வந்து எல்லா நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அனைத்து பரிகாரங்களும் தாங்கள் பார்க்கும் வாடிக்கையாளர்களுக்கு செய்து கொடுக்கப்படும். இப்போ நிறைய பேர் வந்து இப்போயே நீங்கள் ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் தொழில் முறையாக பார்க்குற ஜோசியர்கள்லாம் நம்ம சஸ்டிக் டூரிசமுக்கு காசிக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க, கொடுமுடி பரிகாரத்துக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க.
சார் எங்களால் வந்து பண்ணி கொடுக்க முடியல, எங்கள் குருஜி பண்ணுறாருன்னு நிறைய பேர் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் தொழில்முறையாக அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும், அவங்களுக்கு எப்படி பரிகாரம் சொல்லணும், எப்படி அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ண வைக்கணும், அந்த பரிகாரம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்பெஷல் ட்ரைனிங்கில் இந்த கிளாஸில் சொல்லிக் கொடுப்பேன். அடுத்தது, நீங்கள் இந்த வகுப்பில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ஒவ்வொரு மந்த்தும் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, நான் சஸ்திக் அகாடமி மூலிமா நடக்கக்கூடிய மற்ற வகுப்புகளுக்கு இந்த மாணவர்களுக்கு கட்டண சலுகை வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நாம் நடத்தக்கூடிய ஆன்மீக யாத்ரா, பரிகாரங்கள், அஸ்ட்ரோ ஆப், புத்தகம், இந்த எல்லா விஷயங்களையும் உங்களுக்குன்னு சிறப்பு கட்டண சலுகை முன்னுரிமை கொடுக்கப்படும். அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நடத்தக்கூடிய மாநாடுகளில் ஜோதிட கலந்துரையாடல் செய்வதற்கு மேடைகளில் வாய்ப்பு வழங்கப்படும். இன்றைக்கி நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதா கஷ்டம். நான் முதல்ல அஸ்ட்ராலஜர் ஆனோடனே இந்த மாதிரி நிறைய மேடைகளில் பார்வையாளராக போய் உக்காந்துருக்கேன். இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறவங்கள்ட்டலாம் கேட்பேன், எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச் கொடுங்க, ஒரு 10 நிமிஷம் கொடுங்கன்னு கேட்பேன். அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. பார்க்கலாம்ப்பா, வெயிட் பண்ணு அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் பல பேருக்கு மேடையில் வாய்ப்பு கொடுக்குற லெவலுக்கு வந்திருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு நான் ஓப்பனிங்காக சொல்கிறேன், ஓப்பன் ஸ்டேஜில் சொல்கிறேன், உங்களுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப பரவலாக இருக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ கூட கேசவன் சார் வந்து பேசினார், 1/2 hour பேசணுன்னே பேசுகிறார், 3/4 மணி நேரம் பேசுங்க சார் பேசுகிறார். அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக்கிட்டார். இல்லை சார் எனக்கு பேசுறது கூச்சமாக இருக்குன்னா அந்த வாய்ப்பை அவர் நழுவு விட்டார்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் மேடையில் பேச கற்றுக்கோங்க. அப்போ தான் அட்ராக்ஷன், பீப்புள் அட்ராக்ஷன் அப்படிங்கிற தன்மை வளரும். அதுக்கான ட்ரைனிங்லாம் நானே கொடுத்துருவேன் கிளாஸில். அடுத்தது, மாதம் ஒரு நாள் நேரடி வகுப்பு நடைபெறும். அது ஏதாவது ஒரு ஊரில் நேரடி வகுப்பு நடைபெறும். இந்த ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ராலஜி ட்ரைனிங்கில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கட்டுற ஃபீஸ் 2500 தான். ஆனால் அதுக்கு இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு மாதம் மாதம் இந்த சிறப்பு சலுகைகள்லாம் கொடுக்குறோம். நேரடி வகுப்பும் நீங்கள் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக, தகுதியான திறமையான மாணவர்களுக்கு நம்ம சஸ்திக் குழுமம் நிறுவனங்கள்லேயே சம்பளத்துடன் வேலை வாய்ப்பும் வழங்கப்படும். ஏன்னா இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு 12 எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்குறாங்க. அவங்க எல்லாரும் என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். ஏற்கனவே எங்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் தான். இப்போ சீத்தல் மேடம் என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்து தான் எம்ப்ளாயி ஆகியிருக்காங்க. ஸோ யார் ஒருவர் நீங்கள் நல்ல ஒப்பீனியண்டாக தகுதியாக இருக்கீங்க, நான் எதிர்பார்க்குற தகுதி உங்கள்கிட்ட இருக்குன்னா உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துருவேன். அது எனக்கும் சூட் ஆகுதுன்னா, நான் உங்களுக்கு சூட் ஆகுறேன்னா கண்டிப்பாக உங்களை எம்ப்ளாயாக எடுத்துக்குவேன். ஸோ அந்த வாய்ப்பு இருக்குது, அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதிரி பல சிறப்புகள் வாய்ந்த உங்களுக்கு இந்த 2500 ரூபா கட்டணத்தில் இந்த VDR ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ராலஜி ட்ரைனிங் நடைபெற போது. இது நம்மளுடைய சஸ்டிக் ஃபவுண்டேஷன் மூலியமாக நடக்கக்கூடிய வகுப்பு. இதில் நீங்கள் கட்டக்கூடிய கட்டணம் நம்முடைய சஸ்டிக் ஃபவுண்டேஷனுக்காக செலவு செய்யப்படும். இதை பற்றி மேலும் தகவல்கள்லாம் நம்முடைய ஆஃபீஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கூடிய விரைவில் சஸ்டிக் ஃபவுண்டேஷனுக்குன்னு தனியாக நம்பர்ஸ் எல்லாம் போட்டுருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக அதில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி பிரபஞ்ச குழுவில் நீங்கள் மெம்பராக இருக்கீங்களோ, இது நம்முடைய சஸ்டிக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்காக தனியாக இயங்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். இதிலையும் நீங்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.